ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் மினி வேர்ல்ட். ஒரு ஹெல்த்தியான சுவையான மேங்கோ ஓட்ஸ் பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்: ஓட்ஸ், மாம்பழம், அரைக்கிறதுக்கு ஜார், அப்புறம் தேன், பால். இந்த ஓட்ஸை பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கிறேன். மாம்பழத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். மாம்பழம் எல்லாருக்குமே பிடிக்கும். சம்மர் சீசனில் ஈஸியாக கிடைக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஓட்ஸ், அதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த பாலை இந்த ஆல்ரெடி நம்ம மாம்பழம் அந்த ஓட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதோட இந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு ஹனியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் அதையும் போட்டு மிக்ஸ். பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அந்த பேட்டரை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் லைட்டாக கீ போட்டு இந்த பேன்கேக் பேட்டரை நம்ம தவாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை மாதிரி போடுறோம். ஓகேங்களா? இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நோ சுகர், நோ மைதா. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப இது பிடிக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? குட்டி குட்டியாக நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மாம்பழ வாசனையோட ஒரு சுவையான ஹெல்த்தியான பேன்கேக் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.